अज्ञानान्तःकहनपतितान् आत्मविद्योपदेशैः द्रातुं लोकान्तवतवशिखान् तापपापश्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पताति शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्य ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நமஸ்காரம். எழுபத்தி 9வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓர் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆதிசங்கரர் காட்டிய வழியில் தேசபக்தி என்ற தலைப்பில் ஓர் கலந்துரையாடல். ஆதிசங்கர பகவத்பாதாள் நம் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்கள் பலர். அவர்களையெல்லாம் நாம் சுதந்திர தினத்தன்று எண்ணி பார்த்து நம்முடைய மரியாதையை அவர்களுக்கு செலுத்தும் வண்ணம் நாம் அவர்களை போற்றுவோம். அதே போல நம்முடைய நாட்டை காப்பாற்றி நம்முடைய நாட்டில் வெளிநாட்டிலிருந்து பலவிதமான தாக்குதல்கள் ஏற்பட்ட பொழுது நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அழியாமல் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய நாட்டில் துறவிகள். அதில் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு பங்கு ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு சாரும். ஆதிசங்கர பகவத்பாதாள் அவருடைய காலகட்டத்தில் பாரதம் பிளவுபட்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல வழியை நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படும்படி காப்பாற்றினார்கள். அது மட்டுமின்றி தொடர்ந்து நம்முடைய பாரதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்தாபனங்கள் ஒரு பீடங்கள் அமைத்து காப்பாற்றியது ஒரு மிக மிக பெரிய ஒரு பேர் உதவி. அதன் மூலம் அந்த வழியை பின்பற்றி வந்த பல குருமார்கள் நம்முடைய நாட்டை பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளில் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல். இதில் கலந்து கொள்ள டாக்டர் மாரியப்பன் அவர்களும் டாக்டர் சுபா ரவிசங்கர் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். டாக்டர் மாரியப்பன் அவர்கள் பலகாலம் தூர்தர்ஷனில் இயக்குனராக செய்தியில் பிரிவில் இயக்குனராக இருந்தார்கள். அதற்கு பிறகு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் டைரக்டர் ஜெனரலாக பணிபுரிந்து பல நற்காரியங்களை செய்தவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வருவது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். டாக்டர் சுபா அவர்கள் ஒரு தமிழ் பேராசிரியர், வேதாத்ரி மகரிஷி அந்த பள்ளியில் அவர்கள் பேராசிரியராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் இங்கே வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் சாதாரணமாக ஒரு சுதந்திர தினம் என்று சொன்னால் நம்ம நாட்டுக்கு சுதந்திர தின போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை நினைப்போம். அது குறிப்பாக ரொம்ப இயல்பாக நம்ம நினைப்பது 1947க்கு சற்று முன்னால் சில வருடங்கள் பின்னால் யாரெல்லாம் நம்ம நாட்டிற்காக உழைத்தார்களோ அவர்களை பற்றிலாம் நினைப்போம். ஆனால்
நம் நாட்டினுடைய துறவிகள், நம்ம நாட்டு குறிப்பாக ஆதிசங்கர பாதாள், அவர் சுமார் 1200 வருடங்களுக்கு முன்னால், அவருடைய காலம் பார்த்தால் 820 காமன் இரால சொல்கிறோம், 820 அவர் அதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள். 32 வருடங்காலம்தான் அவருடைய வாழ்க்கை. அந்த 32 வருட காலத்தில் 12 வருடம் நம்ம அவருடைய படிப்புக்கு எடுத்துக்கலாம். 8 வயது வரை அவர் சின்ன வயசில் காலடியில் படித்துட்டு, அதற்கு பிறகு மேல் படிப்புக்காக தன்னுடைய குருவை நாட வேண்டும் என்பதற்காக கால்நடையாக கேரளாவில் காலடியில் பிறந்தவர் நடந்து, சின்ன பையன், இமேஜின் பண்ணிப்பார், அவர் நடந்து சார் அப்படியே நர்மதா நதிக்கரைக்கு அங்கே அவருடைய குருவுடைய ஆசிரமத்துக்கு படிக்கிறார். அதற்கு பிறகு அந்த 12 வருடத்துக்கு பிறகு குருவுடைய கட்டளைப்படி அவர் பல பணிகளில் ஈடுபடுகிறார். அந்த 20 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகள் ஏராளம் ஏராளம். ஒரு மனிதனால் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்து நல்லபடியாக அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் இருந்தால் கூட செய்ய முடியாது அந்த பணிகள். அவர்கள் காலகட்டத்தில் நாடு ஒரு வேத சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு மதத்தின் பெயரால் பிரிவு, எங்கு பார்த்தாலும் என்னுடைய கருத்து தான் சரி அப்படின்னு பிரிவுனா 72 விதமாக பிரிந்திருது. இந்த 72 விதமாக பிரிந்த அந்த காலகட்டத்தில் 72 நபர்கள் இல்லை, 72 குரூப்பு, ஒரு குழுக்கள் அப்படி பிரிந்திருந்தவர்கள் பறந்து இருந்தார்கள் பாரதம் முழுவதும். அந்த அவர்களை ஒன்று சேர்க்கணும். ஏன்னா அந்த பிரிவு அப்படியே இருந்தால் நம்முடைய நாடே ஒரு வளர்ந்துருக்காது. சொல்லப்போனால் நம்முடைய நாடுடைய ஒரு மேப்பை முதல்ல வரைஞ்சவரே அவர்னு சொல்லலாம். அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் அவங்கள இன்டலெக்சுவலி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆயுதம் எடுத்துக்கொண்டு போகலை. நாம் இங்கே ஆதிசங்கரரை ஒரு மனிதனாக பார்க்குறோம், ஒரு ஆயுதம் எடுத்துக்கொண்டு போகலை. ஒரு கருத்து வேற்றுமாருக்கு ஒவ்வொருடையும் வாதம் செய்து அவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்த வேண்டும். தன்னுடைய வாதம்தான் சரி என்று சொல்வதில்லை, அவர்களுக்கு அந்த வேதசாஸ்திரத்துடைய கருத்துக்கு தெளிவு ஏற்படுத்தி அவர்களும் அந்த கருத்தை நன்றாக உள்வாங்கி கொண்டு தான் சொல்கின்ற அந்த நிலையை சரி என்று ஏற்றுக்கொண்டு வரணும். மிக கடினமான செயல் இல்லையா? ஒரு குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது சேர்க்க முடியல. ஆனால் ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சங்கரர் அவதரித்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாடு ஒரு குழப்பமான சூழ்நிலை. நிறைய வேறு வேறு மதங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு இந்து மதத்திலேயும் பல பிரிவுகள், ஏகப்பட்ட பிரிவுகள் இருந்தது. அந்த மக்களுக்கு இடையே கூட ஒரு மோதல் சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் அவதரித்த காரணத்தினால் அவருக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆயிடணும். இந்த இந்திய தேசத்துக்கு, பாரத தேசத்துக்கு பொதுவாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மக்களெல்லாம் நம்ம ஒற்றுமையாக வச்சுருக்கணும், ஒரு ஒருமைப்பாட்டுடன் வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு அது தோன்றி தான் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும் ஒரு களத்தில் இறங்குறார். அப்போது எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம பேசணும்னா இப்போ பரமாத்மா ஜீவாத்மா அந்த கான்செப்டில் அவர் போகிறார். அந்த பரமாத்மா ஜீவாத்மா அதில் போயிட்டு, பரமாத்மானா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள ஒரு இது. அதே தனிநபருக்கு இருக்கிறது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா சேர்ந்தது தான் பரமாத்மாங்கிற அந்த கான்டெக்ஸ்டில் கொண்டு அத்வைதம் ஃபிலாசபி, அந்த தத்துவத்தை நாட்டு மக்களுக்குள்ளே, இது உலக மக்களுக்குன்னே சொல்லலாம், உலக மக்களுக்கே இந்த அத்வைத தத்துவத்தை கொண்டு வரார். இப்போ அந்த அத்வைத தத்துவத்தில் கொண்டு வந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய பணி. அப்போ அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக இருந்து அவர் அந்த கருத்துக்களை சொல்லும்போது எல்லாருக்கிட்டையுமே சும்மா சொன்னால் நம்ம மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவர் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேதங்கள், அந்த வேதங்கள் யூஸ்வலாக பொதுவாக ஒரு நாட்டில் குழப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நாட்டை ஸ்பிரிச்சுவலிசம், அந்த ஆன்மீகம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது, முதிர்ச்சியோடு இருந்ததுன்னு சொன்னாக்கா தவறான எண்ணங்கள் வராது. நம்ம சனாதன தர்மத்தை பற்றி நம்ம இப்போ அதிகம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சனாதன தர்மம் அந்த காலகட்டத்தில் அழிந்து கொண்டிருந்த சூழ்நிலை, அதை எப்படி காப்பாற்றுறது, நம்ம இந்து மதத்தில் இருக்கிற அந்த சனாதனத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணார். கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒழுக்கம், சனாதன தர்மம்னா என்ன, பிறர் உயிருக்கு ஒரு தீங்கு விளைக்கக்கூடாது,
தர்மம் பண்ணணும், எல்லாருக்கும் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள். இதை வந்து எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் இந்த கருத்துக்களை வந்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் மோதல் வராது. நான் இந்த மதம் அந்த மதம் அந்த மோதலுக்கும் வழிவகைகளே வந்து வராது. இதை புரிந்து கொண்டு தான் அவர் வந்து இந்த வேதங்கள், இந்த இது மற்ற பகவத்கீதை, இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவர் வந்து ரொம்ப முனைப்போடு செயல்படுறார். அப்படி செயல்படுற காலகட்டத்தில் தான் அந்த இது ஆதிசங்கரர் வந்து சிருங்கேரி இதில் வந்து இது பண்ணால் கூட அந்த 4 திசையில் இருக்கிற அந்த பீடங்கள் மூலமாக நம்ம இந்த வேத கருத்துக்கள், பகவத்கீதை பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து மக்கள்கிட்ட சிந்தனையில் ஆன்மீக கருத்துக்களை புகுத்தி ஒரு ஒற்றுமையான இந்தியாவை, ஒரு ஒற்றுமையான பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு பகவான் ஆதிசங்கரர் அவர்கள் செயல்பட்டார்கள். அதுதான் உண்மை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. 79வது சுதந்திர தின விழாவில் அற்புதமான ஒரு தலைப்பு, ஆதிசங்கரர் காட்டிய வழியில் தேசபக்தி. ஆதிசங்கர பகவத் பாதாள் தன்னுடைய அத்வைத கொள்கைகளை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பறைசாற்றும் விதமாக அதாவது 4 திசைகளில் 4 விதமான பீடங்களை நியமிக்கின்றார். அந்த ஒவ்வொரு பீடத்திற்கும் பீடாதிபதிகளை நியமித்து 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன, அந்த வேதத்தின் அடிப்படை சாரங்களை பின்பற்றி அந்த மடங்கள் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அதன்படி கிழக்கில் பூரியில் ஸ்ரீ கோவர்த்தன பீடம், கர்நாடகாவை சேர்ந்த ஹஸ்தாமலகரை பீடாதிபதியாக நியமிக்கின்றார். அடுத்ததாக மேற்கில் பார்க்கும் பொழுது துவாரகால ஸ்ரீ காளிகா பீடம், தமிழ்நாடு குறிப்பாக தஞ்சாவூரை சேர்ந்த ஸ்ரீ பத்மபாதர் அவரை வந்து அந்த பீடத்தினுடைய பீடாதிபதியாக நியமிக்கின்றார். வடக்கில் பார்க்கும் பொழுது பத்ரியில் ஸ்ரீ ஜோதிஷ் பீடம், கேரளாவை சேர்ந்த ஸ்ரீ தோடகாச்சாரியார் அவரை பீடாதிபதியாக நியமிக்கின்றார். தெற்கில் ஸ்ருங்கேரியில் ஸ்ரீ சாரதா பீடத்தை பீகாரை சார்ந்த சுரேஸ்வர் ஆச்சாரியார் அவரை பீடாதிபதியாக நியமித்து அந்த வேதத்தினுடைய சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மடங்களை எல்லாம் நியமித்தார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார். இப்போ இந்த 4 பீடங்களில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சார், இது வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 1800 கிலோமீட்டர்ஸ் அந்த 4 இதுவும் கனெக்டாக இருக்குது. எங்கிருந்து பார்த்தாலும் தூரத்தில் அவ்வளோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் அப்ளை பண்ண மாதிரி தெரியுது. அவர் கர்நாடகாவில் ஸ்ரீபலிங்கிற கிராமம் மூகாம்பி க்ஷேத்திர பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் அவர் அஸ்தாம்பலங்கிற சிறுவராக பார்க்குறார். அவருக்கு லோக்கல் லாங்குவேஜ் டைலக்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவரை வந்து அங்கேருந்து போடாமல் பீகாரில் இருக்கிற தூக்கி இங்கே போடுறது வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாடுக்காக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதிசங்கரர் வந்து அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நாடு வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒருமைப்பாட்டுடன் இருக்கணுங்கிற கருத்தில் வந்து ரொம்ப ஆழமாக இருந்ததுனால தான் அந்த சனாதன கொள்கையை வந்து நாடு முழுவதும் பரப்பி இந்திய மக்களை வந்து நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாப்புல. அதனால தான் ஒவ்வொரு பீடத்திற்கும் இப்போ அந்தந்த ஊரில் இருக்கிற அர்ச்சகர்களை வந்து அந்த கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ணதுக்கு நியமிக்கலாம். இப்போ எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னாக்கா, காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் அந்த மாதிரி போடும்போது அந்த மக்களுக்கு ஒரு அந்த தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிற மாதிரி அதை பண்ணுறாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமேஸ்வரம் கோயில் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மே மாதம் 14ஆம் தேதி வந்தது. நம்ம சிருங்கேரியில் வந்து சிவதீட்சை பெற்ற அந்த அர்ச்சகர்களை தான் ராமேஸ்வரம் கோயிலில் கொண்டு போய் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களை கொண்டு போய் நியமிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே நமக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தேச ஒருமைப்பாட்டுக்காக அவர் வந்து தொடர்ந்து இந்த செயல்களை அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஆச்சரிய விஷயம் என்னென்னா, ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஏற்படுத்திய ஒரு சிஸ்டம். இந்த மகாராஷ்டிரா பண்டிதர்கள் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி ஆலயம் பர்வதவர்தனிக்கு பூஜை செய்யணுங்கிறது, அதுவும் அவர்கள் வந்து சிங்கேரி சாரதா பீடத்துக்கு க்ஷேத்திரம் கூட ராமேஸ்வரம், அதில் பெற்று தான் வரணும்னு இன்றைக்கும் அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு நினைச்சா இன்றைக்கும் நமக்கு வந்து தேச ஒருமைப்பாடு ஒற்றுமைன்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம அரசியல் சாசனத்திலிருந்து நம்ம வந்து அந்த மாதிரி தானே நம்ம பார்க்குறோம். நேஷனல் இன்டகிரேஷனுக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அந்த ஒற்றுமை இந்திய மக்களிடையே ஒற்றுமையோடு இருக்கணும்
அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த காலத்தில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லணும்னா உண்மையில் அவர் ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மையுடன் இந்த இந்திய சமுதாயம் எல்லாம் ஒரு ஒற்றுமையோடு இருக்கணுங்கிற ஒரு ஆழமான கருத்து அவர் மனசில் ஆதிசங்கரர் இதில் உதிச்சிருந்ததுனால தான் அவருக்கு இந்த சேவையை வந்து துணிஞ்சு செய்ய முடிஞ்சது. அதே சமயத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள்னால மோதல் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். எல்லாரையும் எப்படி அப்போ இந்த நம்ம வேதங்கள் கருத்துக்கள் மூலமாகவோ இல்லை பகவத்கீதை கருத்துக்களை எடுத்து சொல்லியோ அவர் வந்து அப்படியே அந்த உபநிடதங்களுக்குள்ள அந்தக்குள்ள இது மூணுக்குமே அவர் உரை வேற எழுதியிருக்கிறார். ஆதிசங்கரர் வந்து இந்த வேதங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு, உபநிடதங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு, பகவத்கீதைக்கும் உரை எழுதியிருக்கிறார். இந்த உரை எழுதினால தான் சாமானிய மக்கள் கூட அந்த கருத்துக்களெல்லாம் உள்வாங்கி அவங்க வந்து இந்த தேசிய ஒருமைப்பாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டி காக்கிறதுக்கு வந்து அவருடைய அர்ப்பணிப்புங்கிறது வந்து அளவிட முடியாததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், அதாவது நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக பிரம்மசூத்திரம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி 550 சூத்திரம் 555 சூத்திரங்கள் அந்த உபனிஷத்தை பேஸ் பண்ணி வேதவியாசர் கொடுத்தார். 10 உபனிஷத், அது 10 உபனிஷத்துக்கும் காமெண்ட்ரினா அந்த தெளிவுரை வந்து ஒவ்வொன்றும் தீசிஸ் மாதிரி. இன்றைக்கி நம்ம ஒரு இளைஞர்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு டாக்டரேட் தீசிஸ். ஒரு 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 சாதாரண ஒரு மனிதர் வந்து மேத்தமெட்டிக்ஸில் பிஹெச்டி, சார் மேத்ஸ் மாத்திரம் இல்லை சார், ஃபிசிக்ஸ்லேயும் பிஹெச்டி, ஃபிசிக்ஸ் மாத்திரம் இல்லை சார், எக்கனாமிக்ஸ் கூட வாங்கியிருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு டைரக்ஷன், எல்லாத்துலையும் பிஹெச்டினா அவரை பார்த்தா நம்ம ஒரு சற்று அப்பா இப்படிப்பட்ட பிஹெச்டி, அவர் 3 பிஹெச்டி பாஞ்சோம். அதை மாதிரி ஒவ்வொரு தீசிஸ் இந்த உபநிஷத்தில் எழுதியிருக்கிறவருடைய பிரகதாரண்ய உபநிஷத்தாக இருக்கட்டும், தைத்திரிய உபநிஷத்தாக இருக்கட்டும், அது மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்தாக இருக்கட்டும், எல்லா உபனிஷத்துக்கும் கேன உபனிஷத், கதோ உபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டிக்க உபனிஷத், பிரஸ்ன உபனிஷத் அத்தனைக்கும் தனித்தனியாக காமெண்ட்ரி. பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் நீங்கள் 17 அத்தியாயங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காமெண்ட்ரி. அந்த ஒவ்வொரு தெளிவரையும் ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட் தீசிஸ். அதுக்கு பல பேர் வந்து அதற்கு பிறகு உபத்தெளிவுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த தெளிவுரை பகவத்கீதைக்கு தெளிவுரை, மகாபாரதத்தில் இடம்பெறுகிற சனத் சுஜாத்தியத்துக்கு தெளிவுரை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தெளிவுரை. அந்த ஒரு பக்கம் வந்து நீங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம் 72 இன்டெலெக்சுவலி சேர்க்கறது, இன்னொரு பக்கம் ஃபிலாசபிக்கலி இந்த ட்ரீட்டிஸ்லாம் பண்ணுறது. அதோடு நிறுத்தினாரா? அடுத்த லெவல் படித்த பண்டிதர்களுக்கு மட்டும் இல்லை, பாமரர்களுக்குமே புரிந்து கொள்ற அளவிற்கு அற்புதம் சிவானந்த லஹரி, அதே மாதிரி நம்முடைய சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு அதன் மூலமாகவும் அது ஸ்லோகங்கள். அதுக்கு முன்னாடி வந்து விவேக சூடாமணி, அபரோக்ஷானுபூதி, ஆத்மபோதம், ஜீவன் முக்தானந்த லஹரி, இந்த மாதிரி சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், இப்படி எத்தனையோ நூல்கள். 3 லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சார். இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஒன்று இன்டெலெக்சுவலுக்கு, அடுத்த லெவலு சாதாரண ஜனங்களுக்கு புரியறதுக்கு அந்த கதைகளை நீங்கள் சொன்ன ஸ்லோகங்கள் கணேச பஞ்சரத்துலேருந்து ஆரம்பிச்சு மக்களுக்கும் அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற படிக்க முடியாது. நம்ம வந்து என்ன ஏகப்பட்ட நம்ம மொழிகள் பேசக்கூடிய நாடு, 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய நாடு. ஸோ அதனால் அதை உணர்ந்து அவர் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அப்படியே எளிய உரையெல்லாம் எழுதி கொடுத்து எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி ஆதிசங்கரர் அவர் இன்டெலெக்சுவலி, ஃபிலாசபிக்கலி, ரிலீஜியஸ்லி இந்த 6 விதமான வழிபாட்டு முறைகள், சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், கௌமாரம், அப்புறம் சௌரம், சாக்தம். அதாவது காணாபத்தியத்தில் ஆரம்பித்து கணபதி வழிபாடு, கௌமாரம் முருகர் வைத்து வழிபாடு, சைவம் சிவ வழிபாடு, வைஷ்ணவம் விஷ்ணுவை வைத்து வழிபாடு, சாக்தம் அம்பிகை வைத்து வழிபாடு, சௌரம் சூரியனை வைத்து வழிபாடு. இந்த 6 விதமான வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி இந்த பிளவுபட்டிருந்த நாடை ஒன்றுபடுத்தியது மகத்தான பணி. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த பணின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் கூட சில சமயம் நம்ம அந்த மாதிரி மோதல்கள் நம்ம வந்து அப்பப்போ இப்போமாவது செய்திகளில் 1-2 நம்ம பார்க்குறோம். இந்த மோதல்கள் வரக்கூடாதுன்னு அந்த காலத்தில் 1200 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு ஆதிசங்கரர் வந்து அதை வந்து நினச்சி செய்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் சார். ஆதிசங்கர பகவத் பாதால் சமயங்களில் மட்டுமல்ல, அவர்கள் வந்து இத்தனை மாறுதல்களையும் அவர் நிறுவின அந்த குரு பரம்பரையிலையும் இன்றைக்கு வரையிலும் 1200 ஆண்டுகள் கடந்த பின் கூட அவர் நிறுவிய அந்த தர்மத்தை இன்னைக்கு வரையிலும் அனைவரும் பின்பற்றி கொண்டு உலகம் முழுவதுமே வியக்கத்தக்க பல விஷயங்களை இந்த மடங்கள் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறத கட்டாயம் உலக மக்களுக்கு நாம் இந்த தருணத்தில் நம்ம தெரிவிக்கணும். நீங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைக்கிறங்கிற ஒரு ஐடியா சார்
அதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க காலகட்டத்தில் தர்மங்களை எடுத்து சொல்வார்கள், அவர்கள் புரிந்து கொண்டதை சொல்வார்கள், தெளிவுரை எழுதுவார்கள், ஏதாவது ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய காலத்திற்கு பிறகு அது தொடர்ந்து காக்கப்பட வேண்டும். ஏன்னா பல தாக்குதல்கள் வரும், வெளிநாட்டு தாக்குதல்கள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இன்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு கான்செப்டு அது இன்ஸ்டியூஷனுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து தான் அவர் இந்த வேதங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்களிடத்தில் வந்து கொண்டு போகிறார். குறிப்பாக வந்து ஒரு 8 வயசுலே ஒரு சன்னியாசம் போனோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அவர் ஆதிசங்கரருக்கு வந்து அப்போவே அந்த துணிச்சல் இருந்திருக்கு. அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே என்ன, மனித குலத்துக்கு நம்ம வந்து சேவை செய்யணுங்கிறத தவிர அவர்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவர் வந்து சாஸ்திரங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக இந்தியாவில் 3 முறை உலகம், இந்த இந்தியா நமது நாடு எவ்வளோ பெரிய விரிந்த பரந்த நாடு, இதை 3 முறை வந்து வளம் வந்திருக்கிறார். 3 முறை வந்து சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த கருத்துக்களை வந்துட்டு நம்ம இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு வந்து பாடுபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இக்னரன்ஸ், இப்போது ஒரு நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களோ இல்லை ஆன்மீக கருத்துக்களோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சாதாரண கருத்துக்கள் யாருக்குனாலும் டக்குன்னு கேட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிறது வந்து மிக கடினமான காரியம். அதனால் அவர் வந்து மக்களிடத்திலே உள்ள அந்த அறியாமையை நீக்கி அவங்கள்ட்ட உண்மையான ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் இந்த ஆன்மீக பயணத்தை 3 முறை, ஒரு முறை சுற்றி வர்றதுக்கே யாருக்கும் இதாகும். போக்குவரத்து இல்லாத காலகட்டத்தில் நடைப்பயணமாக இத்தனை தூரம் வந்து ஒரு சுவாமிகள் வந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா அது ரொம்ப வியப்புக்குரிய ஒரு காரியம்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் அந்த நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே ஒவ்வொரு வழிபாடு, சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, முருக வழிபாடு, கணபதி வழிபாடு, இதை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த மக்களிடையும் அந்த ஒரு மோதல் போக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், எல்லாருமே இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த சுற்றுப்பயணத்தின் போது எல்லா மக்களிடையும் வந்து ஆள் மனசில் வந்து அதை வந்து அவர் பதிய வைக்கிறார். அது மட்டும் இல்லை, இறைவனை எப்படி வழிபடுறது. இப்போ நம்ம போனால் சாதாரணமாக என்ன, இறைவனை எப்படி வழிபடுறது, எனக்கு வந்து அது வேணும், எனக்கு வந்து இது வேணும், அந்த மாதிரி தான் சொல்லணும். இறைவன்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு வழிபட்டாலே அவர் இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்வார். நாம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு அவசியமே இல்லை. அந்த கருத்தை அவர் அப்போமே வந்து சொல்கிறார். அந்த காலகட்டம் இப்போ இருக்கிற மாதிரி நம்ம வளர்ந்த நாடு கிடையாது. அப்போ வந்து சின்ன சின்ன அரசர்கள் அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே அவர் அந்த கருத்தை வந்து கொண்டு போகிறார். கம்யூனிகேஷன் அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த காலத்திலே அவர் வந்துட்டு இது சொல்கிறார், இறைவன் அப்படிங்கன்னா அவர் ஒரு பொதுப்படையானவர், அவர் அனைவருக்கும் சொந்தம்னு சொல்கிறார். ஒருத்தர் அவர் சிவனா வழிபடலாம், ஒருத்தர் அவர் விஷ்ணுவா வழிபடலாம், ஒருத்தர் வந்து முருகனா வழிபடலாம். ஆனால் இறைவனுங்கிறது வந்து அந்த பரமாத்மா வந்து ஒன்று அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் ஆழமாக இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டார். இந்தியா முழுதும் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நம்ம நாட்டில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. இன்னொரு கருத்தை சொல்லணும்னா, அவர் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு துறவியாக இருக்கிறவர் சாதாரணமாக ஒரு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய தாயாருடைய இறுதிச்சடங்கை கூட அவர் தான் முன்னாடி இருந்து அவர் வந்து பண்ணினார். தாயின்னு வரும்போது நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி தாய்க்கு செய்யக்கூடிய கடமைகள், நம்ம வந்து சனாதன தர்மத்தில் அதைத்தானே நம்ம சொல்கிறோம். கடமை நம்ம என்ன கடமையோ நம்ம அதை வந்து செய்யணும். அதை வந்து அவர் தவறாமல் செய்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் இந்த மக்கள் மனதில் பதிய வைத்த பெருமை வந்து பகவான் ஆதிசங்கரரை தான் சேரும். அந்த நன்றாக சொன்னீங்க. அந்த இன்ஸ்டியூஷன் பற்றி சொல்லும் போது, இன்ஸ்டியூஷன்ஸுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு எதுக்குமே ஒரு ஒரு சிஸ்டம் வேணும், கான்ஸ்டிடியூஷன் வேணும். அதனால மடாமநாய சாசனம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மடாமநாய சாசனத்தில் ரொம்ப விரிவாக, ரொம்ப கிளியராக 4 திக்குகளில் எந்தெந்த இடத்துல அவர்கள் பீடங்களை நிறுவியிருக்கிறார் என்பதையும், எந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அதை நிறுவியிருக்கிறார் என்பதையும், என்ன மகா வாக்கியம், இப்போ அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்கள், இந்த மகா வாக்கியங்களுடைய கருத்துக்கள் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அது ஒவ்வொரு வேதத்தில் அது இருக்கக்கூடிய அந்த உட்கருத்து, அந்த மகா வாக்கியத்தை வந்து யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கோம், அவங்க என்ன மாதிரி அவர்கள் கூட இருக்கிற சீடர்களுக்கு கொடுக்கும் போது, யோகப்பட்டம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும், எல்லா ஒரு விதிமுறைகளை
அது மாதிரி ஒரு மேனுவல் சார், ஒரு கிரியேட்டிங் எ மேனுவல் ஃபார் இன்ஸ்டிடியூஷன், பெரிய விஷயம் சார். அது அந்த காலத்து கட்டத்தில் யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த மேனுவல் படி தான் இப்போ ஒவ்வொரு சன்னிதானமும் சிருங்கேரியில் நம்ம வந்து அவங்க பதவி ஏற்கும்போது, இப்போ ஆதிசங்கரர் இருந்த காலத்தில் அவர் என்ன இன்ஸ்டிடியூட் அது பண்ணினாரோ அந்த கருத்துக்கள் இன்னே வரைக்கும் இருக்கிற மடாதிபதிகள் வந்து நம்ம சன்னிதானங்கள் வந்து அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு அன்னைக்கே நம்ம நாட்டுக்கு எப்படி அரசியல் சாசனம் ஒரு வழிகாட்டியாக இருக்கோ அதே மாதிரி இந்த நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்தோட சேர்ந்த அந்த பீடங்கள்ல எல்லாம் எந்த மாதிரி ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோட எந்த மாதிரி ஒரு பீடாதிபதியை நியமிக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அதுக்கு என்ன தீட்சை, அந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி இன்னைய வரைக்கும் அதை வந்து கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிமார்க்கபிள், ஏன்னா அதை ஒரு சிஸ்டம் அப்படி கிரியேட் பண்ணி இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். 2012 சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ பாரதி மகாசுவாமிகள் சென்னைக்கு விஜயம் செய்திருந்தார்கள். சாதுர்மாசியம் விரதம் இங்கே அனுஷ்டித்தார்கள். 3 மாத காலங்கள் இருந்தால் நீங்கள் கூட வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நம்ம சுக்லக் ஆசிரியராக இருந்தவர் சோ ராமசாமி அவர்கள் அவர்களை தரிசிக்க வேண்டும். என்னை சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்களில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வேணும், என்னென்னா சந்தேகங்கள்லாம் கேட்கணும், அதனால் நான் தனியாக அவரை தரிசித்து பேசணும்னு கேட்டார். நான் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது செயலாளராக அந்த வரவேற்பு குழுவில் இருந்ததுனால அவருக்கு கேட்குற அந்த விருப்பத்தை அவர் ஜெகத்குருடன் சமர்ப்பித்து அவருக்கு ஒரு நேரத்தை வாங்கி கொடுக்க முடிந்தது. அதில் அந்த சமயத்தில் அவர் ஜெகத்குருட பேசும்பொழுது அவரோட ஒரு நண்பர் வந்திருந்தார். அதை தவிர நான் ஒருத்தர் தான் இருந்தேன். அவர் பல கேள்விகள் கேட்டார். ஏன்னா அந்த பௌத்த மதம் அப்படியே இறங்கி போய் கொண்டிருக்கு. அப்போ தான் இந்த ஆதிசங்கரர் வரார். அப்போ ஏற்பட்ட குழப்பங்களை பற்றி சந்தேகங்களெல்லாம் கேட்டார். அப்படியே பேசிகிட்டே வரும்போது அவர் கடைசியில் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா கூட இன்றைக்கி இந்த ஜெகத்குருங்கிற டேர்ம் அதை யாரையோ யூஸ் பண்ணுறாங்களேங்கிற ஒரு பேச்சு வந்தது. அப்போ மகா சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப இதுவாக சொன்னார்கள், அது ஜெகத்குருங்கிறது தெருவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார்கள். சோ அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். சோ ஒருத்தர்கள் இந்த மாதிரி ஒரு ஆதிசங்கரர் பண்ணி அந்த ஒரு சிஸ்டமை இது ஒரு சாதாரணமாக ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியது இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே அந்த சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கும் பண்ணுறாங்க. அந்த நெறிகள் அவங்க பண்ண வேண்டிய அந்த தவம், ஒரு பூஜை பண்ணுறதோ அதுக்கு ஒரு முறை, அவங்க வாழ்க்கை முறை, அவர் துறவரத்தில் அவங்க எப்படி எடுத்துக்கணும், அது என்னெல்லாம் நியமங்களெல்லாம் பண்ணணும், அது எப்படி அவங்க இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. நவீன காலத்தில் நம்முடைய ஆடைகள் மாற்றம், உணவு பழக்கங்கள் மாற்றம், நம்ம பேசுகின்ற விதங்கள் மாற்றம், இப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற காலத்திலும் அவங்க மாறாமல் இருக்கணும். அவங்க ஆதிசங்கராகவே வாழணும். அந்த மாதிரி வாழ்கிற காலகட்டத்தில் இப்படி இந்த மாதிரி ரொம்ப ஷோ வருது இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஷோ சாதாரணமாக ரொம்ப நகைச்சுவையாக நிறைய பார்த்துருக்கோம். அவர் வருத்தப்பட்டதை நான் பார்த்தேன் அவர் ஜெகத்குருவோட பேசும்போது. அது ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அது 4 மடங்களில் நிறுவனத்தை பண்ணணுங்கிறத சொன்னார். நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம இந்து மதத்தினுடைய இதெல்லாம் ரொம்ப பாதிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அதை ஒரு நல்ல கருத்துக்களையும் வேதம் சார்ந்த கருத்துக்களையும் எடுத்து கூறி நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, இதை எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு ஆதிசங்கரர் அன்னைக்கு விதைத்த ஒரு விதை தான் சார் மூல காரணம். அதனால தான் நம்ம பாரத பிரதமர் ஆதிசங்கரரை பற்றி பேசும்போது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆன்மீகமான ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஆதிசங்கரர் விதைத்த விதைதான் இன்றும் துளிர்த்து வீரியமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த காலத்தில் காலகட்டத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை தான். ஏன்னா படையெடுப்புனால நம்ம எல்லாருடைய இதுவும் தொழிலும் பாதிக்குது. மேஜராக அக்ரிகல்ச்சர் தான் எல்லாமே பாதிக்குது. ஆனால் அந்த பாதிப்புகளை எல்லாம் வரவிடாமல் மக்களிடையே ஒரு எழுச்சியை உண்டாக்கிய பெருமகனார் நம்ம அப்படின்னு சொன்னாக்கா ஆதிசங்கரரை தான் சொல்லணும். ஸோ அம்பிட்டையும் நம்ம சாதனையாக ஒரு இந்து மதத்தை சார்ந்த மக்கள் ஒரு வைப்ரண்ட் சமுதாயமாக மலர்றதுக்கு ஆதிசங்கரர் ஆற்றிய பணிகள்
ரொம்ப மகத்தானது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்கள் பாருங்கள், அந்த சாதாரண மக்களுக்கும் ஒரு புரிகிற மாதிரி நல்லவர்களுடன் சேர்ந்துருங்கிறார். 10 பேர் இருந்தால் அதில் ஒருத்தர் வித்தியாசமானவராக இருப்பான், ஆனால் எல்லோரும் நல்லவர்களோடு சேர்ந்துரு அப்படிங்கிறார். ரெண்டாவது, பெற்றோர்களையும் மூத்தவர்களையும் மதிக்க கற்றுக்கொள். இன்றைக்கி வந்து என்ன உங்களுக்கு நாட்டில் நம்ம எப்படி இருப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்க தான் அவர் அந்த காலத்திலேயே அவர் இந்த கருத்துக்களை வந்து விதைக்கிறார். அப்புறம் யாருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய். இப்போ நம்ம கையில் இருந்தால் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கையில் 1000 ரூபாய் இருந்தால் கூட அதில் ஒருத்தருக்கு உங்களால் 100 ரூபாயை கொடுத்து உதவி செய்ய முடியும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து உதவி செய்யலாம். அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை எப்படி ஒரு பண்பட்ட சமுதாயமாக வளர்க்கணுமோ அதுக்கு உண்டான கருத்துக்களை எல்லாம் அந்த இளம் வயதிலேயே பகவான் ஆதிசங்கரர் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் சார். ஸோ இப்படி நம்ம ஆதிசங்கர்கிட்ட இன்னொரு பெரிய சிறப்பு நீங்கள் சொன்னது தான், அந்த ப்ளஸ் பாயிண்ட் தான். அவர் ஏற்படுத்திய அந்த இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் தான். வெவ்வேறு காலகட்டத்தில் அவருக்கு பின்னால் வந்த காலகட்டத்தில் கூட நடந்தது. அது குறிப்பாக நம்ம வந்து ஒரு வித்யாரண்யர் அவருடைய காலகட்டத்தில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெளிநாட்டு தாக்குதல் நம்ம நாட்டில், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வித்யாரண்யரை பற்றி நிஜமாவே மக்களுக்கு தெரியும். எப்படி ஆதிசங்கரர் பற்றிய விஷயங்களை இந்த நிகழ்வு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமோ, அதுபோல் அவருடைய பரம்பரையில் வந்த வித்யாரண்யரை பற்றின செய்தியும் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். 1331 வருடத்தில் சந்நியாசம் அவர் வாங்கிட்டார். ஆனாலும் வாங்கினால் கூட மதங்க மலை அப்படிங்கிற ஒரு ஹில்லில் போய் நிறைய தபஸில் தான் அவர்கள்லாம் இருந்தார்கள் அந்த காலத்தில். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 மன்னர்கள் தென்னிந்தியாவிற்கு வருகிற சமயத்தில் விதி அப்படின்னு சொல்லலாமா அல்லது தெய்வ அம்சம் தெரியல, இவரை வித்யாரண்யரை பார்க்குற ஒரு வாய்ப்பு அவ 2 பேருக்கும் கிடைக்கிறது. அற்புதமான ஒரு சந்திப்பு. அதுதான் பார்த்த மாத்திரத்திலேயே அவர் இவர்களுடைய அத்தனை இதையும் தான் புரிந்து கொண்டதை போலயே, நீ மீண்டு போக வேண்டாம், நம்ம நாட்டில் நம்மளுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களால் முடியும் அப்படின்னு நிறைய தர்ம உபதேசங்களை அவர்களுக்கு 2 பேருக்கு கொடுத்து அற்புதமாக விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவங்க 2 பேரையும் தூண்டுகோலாக இருந்தவர் வித்யாரண்யர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணணும். 1336 1646 கிட்டத்தட்ட 310 வருஷம் அந்த சாம்ராஜ்யம் அவர் அதாவது ஒரு மகான்கள் செய்தால் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவங்க ஏற்படுத்தி ஒரு 310 வருஷம் சாலிடாக அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் இந்த ஏரியாவில் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக்சுவலாக அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு அந்த இதிலிருந்து மேற்காசிய பகுதியிலிருந்து வந்த அந்த படையெடுப்புனால உங்களுக்கு தெரியும், சோம்நாத் கோயிலெல்லாம் எத்தனை வாட்டி வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அழிக்கப்பட்டது. நல்ல அந்த இந்தியா முழுவதும் அந்த அவங்க படையெடுத்து வர இடத்துல அந்த நேரத்தில் இந்தியாவில் எப்படின்னா எல்லாம் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட ஒரு ஒற்றுமை கிடையாது. அவங்க அங்கே இருந்துட்டு வரப்போ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த சண்டை போடுறதுக்கும் அவங்கக்கிட்ட அந்த குதிரைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து போரில் பயன்படுத்துறதுனால இவங்களால் அவங்களுக்கு ஈடு கொடுத்து சரியாக இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நிறைய கோயில்கள் எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் இந்த அந்த சிலையை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அதை வந்து பத்திரமா எடுத்து பாதுகாத்து வச்ச வரலாறுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இருந்தோம். ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ எப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இந்து கோயில்கள் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தாக்கப்பட்ட போதும் இன்றைக்கும் அந்த இந்து கோயில்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு செழிப்பாக இருக்கிறதுங்கிறது வந்துட்டு நம்ம அன்னைக்கு ஆதிசங்கரர் நமக்கு விதைத்த அந்த சனாதன கருத்துக்களினுடைய இதில் தான் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. எல்லா ஊருக்கும் பாருங்கள், வில்லேஜில் கூட கிராமங்களில் ஒரு ஊருக்கு 3 கோயில் 4 கோயில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த ஆன்மீக இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கும் நம்ம அதை தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன தான் நமக்கு அந்த அந்நிய படையெடுப்புனால் நம்மளுடைய நாட்டினுடைய இது பண்ணால் கூட நம்ம சோசியல் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்நியர் படையெடுப்புக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமியர்கள்னு யாரும் கிடையாது நம்ம பாரத தேசத்தில். அப்படி வரும்போது இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, அவங்களால வந்து திருப்பி போக முடியாது, அப்படியே இங்கே இருந்து அப்படியே வந்தது தான் இங்கே உள்ள இந்த பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய இது. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு எல்லா தாக்குதல்கள் இருந்த போதும் இன்னைய வரைக்கும் இந்த இந்து மதம் வந்து தலைத்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல சிறந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு விதைத்த அந்த சனாதன கருத்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள்லாம் தடை போட்டு கொண்டிருந்தது இந்த வித்யாரண்யருடைய
அவர் ஏற்படுத்திய அந்த சாம்ராஜ்யம், அவர் அந்த நேரத்தில் அந்த அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நம்ம நாட்டினுடைய நிலைமை, அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டு அதை பார்த்து இம்மீடியட்டாக அதுக்கு உடைய ஆக்ஷன். அதாவது ஒரு இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ துறவிகள்னால் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் செய்துட்டு இருப்பார்கள், தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள், பூஜை செய்திருப்பார்கள். அவர்களால் நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன பயன், அப்படி தேசத்துக்கு என்ன பயன் என்றால் அதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அவங்க தேசத்தை எப்படி காப்பாற்றியிருக்கார். அவர் ஒரு மேடம் சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் பண்ணுறாரு, அவங்கள பண்ணி அவங்கள அந்த சாம்ராஜ்யத்தை நிறுவ செய்து அந்த ஏரியாவே பாதுகாப்பு. அந்த படையெடுப்பு இந்த பக்கத்தில் வராமல் அது பின்னால் தான் வந்தது. ரொம்ப பின்னால் காலத்தில் மைசூரில் அவர் திப்பு சுல்தான், ஹைதர் அலி அவங்களாம் அது ரொம்ப வருடங்கள் பின்னால். ஆனால் அந்த 300 ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக வந்தது. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வித்யாரண்யருடைய பீரியடுக்கு பிறகு பார்த்தோம்னா 1770 814 1814 சச்சிதானந்த பாரதின்னு ஒரு ஜெகத்குரு இருக்கிறார். அவர் சச்சிதானந்த பாரதி 3, ஏன்னா அதுக்கு முன்னால் அதே பெயரில் இருந்திருக்கிறார்கள். அவங்க இந்த நம்ம இதை பார்த்தோம், இந்த வித்யாரண்யர் காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே மைசூர் பக்கத்தில் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சியெல்லாம் வந்துடுது. அந்த மன்னர்கள்லாம் வந்துட்டாங்க. கொஞ்ச காலகட்டத்தில் அவங்க ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முதல் பீரியடில் ஹைதர் அலி அவர்களுடைய பீரியடில் நிறைய ஆலயங்கள் எல்லாம் பாழடி. அதில் சச்சிதானந்த பாரதிங்கிற ஒரு ஜெகத்குரு என்ன பண்ணுறாரு, அவர் திப்பு சுல்தான் அவருடைய ஆசி கோரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அதை பயன்படுத்தி கொண்டு எந்த ஆலயங்களெல்லாம் சீரழிய வைத்திருக்கிறார்களோ, நாசம் பண்ணியிருக்கிறார்களோ, அந்த ஆலயங்களையெல்லாம் திருப்பணி மேற்கொண்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவரையே பயன்படுத்தி தமிழ்நாட்டு வரைக்கும் அவர் காஞ்சிபுரம், திருப்பதி, ஆந்திரா, இந்த பக்கம் எல்லா இடத்துக்கும் வர்றார். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ஏதோ சிங்கேரியில் உட்கார்ந்து கொண்டு அருளாட்சி புரியவில்லை, அவர் அதிலோடு வந்திருக்கிறாருங்கிறது பதிவாகி இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க, மேடம் சொன்னாங்க பிரிட்டிஷ் தாக்கம்னு. அந்த 1847 1947 வரை அவங்களுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருந்தது. அவங்க ஆட்சி இங்கே நம்ம அடிமையாக்கி ஆட்சி புரிந்த காலம். ஆனால் 1827 47 அந்த 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வருது இல்லையா. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா வியாபாரம். சென்னையில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட் அந்த சென்ட் ஜார்ஜ், அதில் அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் இடம் அது. அப்போ அவங்க சென்னை மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு ஆந்திராலாம் வரும் இல்லையா, ஆந்திரா அதில் கொஞ்சம் உள்ளடங்கி கர்நாடகா உள்ளடங்கி. அப்போ ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க, சார் எப்படி இருக்குது கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது பதிவாகி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கர்நாடகாவில் 230 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் தெலுங்கு, சமஸ்கிருதம் எல்லாருக்கும் காமன். அந்த காலத்தில் காமன் பொதுவான மொழி சமஸ்கிருதம். அதில் தெலுங்கும் இருக்குது. இன்னொரு இடத்துல கன்னடம் இருக்கிறது. ஒரு 240 ஸ்கூலில் ஒரு 30 ஸ்கூலில் தமிழ் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் விட எல்லாருக்கும் காமன் என்னென்னா ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இது எல்லா பள்ளியிலையும் இருக்குது அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரிப்போர்ட்டு சார். அது பதிவாகி இருக்கிறது, நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதில் அவங்க சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது 1847 அப்புறம் அவங்க ஒரு திட்டத்தை வைக்கிறான், நம்ம கலாச்சாரத்தை கை வைக்கணும், அதை வச்சா தான் இந்தியாவை நம்ம ஒழுக்க முடியும். இப்பவும் அதுதான் அந்த முயற்சி தானே நடந்து கொண்டிருக்கிறது. கலாச்சாரத்தை உடைக்கணும் இவங்களே. ஏன்னா ஒரு தசரா ஃபெஸ்டிவல், நவராத்திரின்னு சொன்னால் மேற்கு வங்காளத்திலையும் நவராத்திரி தான், கர்நாடகாவிலையும் நவராத்திரி தான், தமிழ்நாட்டிலையும் நவராத்திரி தான். எல்லாரும் ஒரே மேற்கு வங்காளத்தில் வேற ஒரு நாட்களில் நவராத்திரி, தமிழ்நாட்டில் வேற ஒரு நாட்கள் நவராத்திரி கிடையாது. எல்லா இடத்துலையும் அதே மரபு. அந்த எல்லாம் அந்த அந்த இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம இணைக்குது.
அந்த மாதிரி இருக்கிறதுல இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் வந்து ஒரு கல்வி திட்டத்துக்குள்ளே பூந்துடுறாங்க. என்ன சொன்னீங்க? அந்த கமிட்டியை போட்டு அவங்க வந்து இந்த கல்வி திட்டத்துக்குள்ளே புகுந்து அதை நம்மக்கிட்ட ஒரு முதல்ல அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பணியாளர்கள் வேண்டும், அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வேணும், ஒரு ஸ்டெனோ வேணும், டைப்பிஸ்ட் வேணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் அது என்ன ஸ்லோவாக என்ன எடுத்து இதை வச்சு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே ஏற்படுத்துகிறாங்க. இப்போ கூட இருக்குது இல்லை சார்? இப்போ கூட இருக்குது. ஒரு நல்ல தமிழோ தெலுங்கோ கன்னடமோ இந்தியோ தெரிஞ்சவர் இருந்தால் கூட அவருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் சமுதாயம் ஆயிடுச்சு. அப்படி வந்து இப்போ நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இங்கிலீஷ் வரல. அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்திட்டு அவ்வளோ என்ன ஒரு பாய்சனஸ் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆக அந்த பிரிட்டிஷ் கல்வி திட்டத்தில் புகுந்து நம்முடைய வேத சாஸ்திரங்கள்லாம் எப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி வந்தது? ஒரு குரு வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த மாணவர்களை நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அவர்கள் குருவாக ஆவார்கள். ஒரு குருலேருந்து மற்றொரு குரு, அந்த மாதிரி குருவாக ஆகிறதுலேருந்து தொடர்ந்து அப்படியே வந்து பல டீச்சர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு தான் இட் வாஸ் நாட் த்ரூ எ புக்கு, அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அந்த பண்ணி அவங்க அர்த்தம்லாம் புரிஞ்சு கொண்டு வெறும்னு புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எழுதி படிக்கிற காலம் இல்லை. ஸோ குருவோடைய அந்த குருகுலத்தில் இருந்து படித்து, அது வந்து குருகுலம் எப்படி அவங்க பண்டிதர்கள் வந்து அவங்க வீட்டில் நடத்துவாங்க சார். அவங்க வந்து அவங்களுடைய துணைவியார்கள்லாம் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், சமைக்கணும்னு அஞ்சவில்லை. எப்படிப்பட்ட ஒரு காலம் பாருங்களேன். நம்ம நாட்டில் படிக்க வந்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு அதனால என்ன வருமானம் வருது? அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணலை. அதுவும் பாருங்கள் எப்படிப்பட்ட எப்படி ஒரு பரந்த நோக்கத்தோடு நீங்கள் சொன்னீங்களே, அந்த பரந்த நோக்கத்தில் அவங்க வந்து அப்படி இருந்த குருக்கலகம்லாம் ஸ்லோவாக அழிய ஆரம்பிச்சது. எல்லா படிப்புகள் எல்லாருக்கும் அந்த ஆங்கில மோகம், அந்த மோகம், அந்த கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கணும், சின்ன வயசில் அந்த மாதிரி பள்ளியில் படிக்கணும், அதில் படித்தா ஒரு வேளை பின்னால் பெரிய லெவலில் வரலாம், அப்படியெல்லாம் வந்து இந்த வேத கல்விக்கே ஒரு பெரிய ஒரு அச்சம் தான். அந்த டயத்தில் இந்த சச்சிதானந்த சிவாப நரசிம்ம பாரதி அவர்கள் தன்னுடைய குருவோட அவர் வந்து 8 வயசில் அவருக்கு துறவரம் சார். மைசூரில் பிறந்தார் அவர். மைசூரில் பிறந்தவர் சிங்கேரி சாரதா பீடத்தில் பார்த்தீங்கன்னா, சிங்கேரி ஊர்லேயே பிறந்தவங்க பீடாதிபதியாக இருக்கலாம், இல்லை கர்நாடகாவில் பிறந்தவங்க இருக்கலாம். அபினவ் வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் பெங்களூரில் பிறந்தவர், சச்சிதானந்த சிவாபி மைசூரில் பிறந்தவர். அதே போல் இந்த பீடத்தை மதுரையில் பிறந்தவர் இருந்து பீடாதிபதி ஆகியிருக்கிறார். இந்த மாநிலத்தை பிறந்தவர்கள் எந்த இம்பார்ட்டன்ட் இல்லை, அவர்களுக்கு அந்த ஒழுக்கமும் அந்த பாண்டித்தியம் இருந்தவர். அந்த சச்சிதானந்த சிவாபி 8 வயசில் துறவரம் பெற்றவர். தன்னுடைய குரு வந்து துறவரம் வழங்கி 12 வருடம் அவரை யாத்திரைக்கு, தென்னிந்திய யாத்திரைக்கெல்லாம் கொண்டு போகிறார். அவருடைய குரு நரசிம்ம பாரதியின் பேர். அவர் வட இந்திய யாத்திரையெல்லாம் கூட போயிருக்கார். அப்போ பார்க்கும்போதே அவருக்கு சின்ன வயசுலேயே இப்போ ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இவருடைய பீடாதிபதியான பீரியட் வந்து 1879 to 1912, 1879 1912, 33 வருட காலம். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பிளான் பண்ணுறார், இனிமே இந்த வேத கல்வி இப்படி நடந்துட்டு இருந்தால் காப்பாற்ற முடியாது, இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும். ஆதிசங்கரர் எப்படி அவர் பண்ணாரோ இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ருங்கேரியில் சத்வித்யா சஞ்சீவினி மகா பாடசாலான்னு ஆரம்பிச்சு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு சாரதா பீடம் போன்ற ஒரு அமைப்பு அந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற முடியும். அது மாதிரி பல்வேறு இடங்களில், அது மாத்திரம் இல்லை, அவர் யாத்திரை செல்லும் போதெல்லாம் பல்வேறு இடங்களில் யாரெல்லாம் இதுக்கு கொஞ்சம் இந்த எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவரிடங்களாம் ஊக்குவித்து அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவி, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து அந்த வேத பாடசாலைகளை ஏற்படுத்தி பெங்களூர் நகரத்தில், சிங்கேரியில் நடந்தது வேத பாடசாலை, பெங்களூர் நகரத்தில் சாஸ்திர பாடசாலை, அதாவது அதுக்கு அடுத்த நிலை, அதுக்கு வந்து ஒரு சிட்டியில் வச்சா மற்ற பாடசாலையிலே கற்றவர்கள் அங்கே வரலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஏற்படுத்தி ஒரு பெரிய நமக்கு இந்த வேத சாஸ்திரத்தை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி எடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரருடைய இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க நிறைய அவர் எழுதிய தெளிவுரைகள், அவர் எழுதிய ஸ்லோகங்கள், இதெல்லாம் இன்றைக்கி சார் நாடில் எங்கே போனாலும், இப்போ நீ ஒரு பல்கலைக்கழக நூலகத்துக்கு போகிறோம், ஒரு யூனிவர்சிட்டி லைப்ரரி போகிறோம்,
இல்லை வெளிநாட்டில் எடுத்துங்க, ஃபிலாசபிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், அங்கே மேக்சிமம் புக்ஸ் யாருது இருக்கும்? ஆதிசங்கர் தான். ஆதிசங்கருடைய இந்த புஸ்தகங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் யார்? இவர். ஏன்னா அதெல்லாம் ஓலைச்சுவடியில் இருந்தது. இது ஒரு சாதாரணமாக பண்டிதர்கள்ட்ட மாத்திரம் இருந்தது, ஒரு பாமர ஜனங்களுக்கு ரீச் ஆகலை. இவர் என்ன பண்ணினார், இதற்காக திருச்சியில் ஒரு அன்பரை, ஒரு பக்தரை அவரை இந்த பணியை கொடுத்து திருச்சியில் ஒரு வாணிவிலாஸ் பிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பிரஸ்ஸோடையில் இந்த புஸ்தகத்தை மாத்திரம் போடணும். கிட்டத்தட்ட 65,000 65,000 to 70,000 பிரிண்டட் மெட்டீரியல் சார். அப்படின்னா எத்தனை பேஜஸ் இருக்கும்? அதை செக் பண்ணி, ஏன்னா அது இருக்கக்கூடிய ஓலை சுவடிகள் பல வகையாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து எது கரெக்டான வெர்ஷன் அதெல்லாத்தையும் செக் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது மகத்தான ஒரு செயல். அதே போல் காலடி ஆதிசங்கர் பிறந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை டிஸ்கவர் பண்ணி, அதுக்கு மாத்திரம் இல்லாமல் சங்கர ஜெயந்திங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் இல்லையா மேடம்? நீங்கள் சங்கர ஜெயந்தி எப்படி கோலாகலமாக கொண்டாடுகின்ற அளவிற்கு அவர் அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகமும் இவர் தான் பண்ணியிருக்காரு. 50,000 மக்கள் அந்த இடத்துல கூடியிருந்தார்களாம் அந்த கும்பாபிஷேக நேரத்தில். சங்கர ஜெயந்தி மூலமாக என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம அரசாங்கம் மத்திய அரசில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலாசபிக்கல் ரிசர்ச் ஏற்படுத்தி அவங்க சங்கர ஜெயந்தி சமயத்தில் சிம்போசியம் அதுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. அது நாடு முழுக்க சிம்போசியம் நடக்கிறது, லெக்சர்ஸ், சொற்பொழிவுகள் நடக்குது, அங்கங்கே அவருடைய பூஜை நடக்கிறது, மக்கள்லாம் கொடுக்கிறார்கள். இதில் ஒரு ஒரு ரொம்ப சுவையான ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். திருச்சிக்கு வரார் சார். அவர் ஒரு ஐயம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தாண்டவராயன் பிள்ளை என்ற ஒரு பக்தர், அவர் முருக பக்தர். அவர் முருகர் ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆலயம் கட்டணும், அதுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டணும் சுவாமி அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வரேன், உங்கள் ஊருக்கு வரேன், அடிக்கல் நாட்டுகிறேன். ஆனால் நான் சொல்கிற ஒரு சஜஷன் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அந்த ஆலயத்தில் சிவனுக்கு ஒரு சன்னதி வைக்கணும், பார்வதிக்கு ஒரு சன்னதி வைக்கணும், விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி வைக்கணும், எல்லா சமூகத்தினரும் வரணும். முருகர் மேலே இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் வருவார்கள். அப்படி இல்லாமல் எல்லா சமூகத்தினரும். இப்போ ஆலயங்களை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நச்சற்று கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஆலயங்களை வழிபாட்டு முத்திரையும் இல்லை, எல்லா சமூகத்தினரும் கூடுகின்ற இடம். அது ஒரு தேசிய ஒருமைப்பாடு. மன்னர்கள்லாம் பெரிய பெரிய ஆலயங்களை எழுப்பினது, நம்ம அந்த ஆலயங்கள் எல்லா சமூகத்தினரும் வரணும், அந்த ஜாதி பேதம் ஏன் அந்த வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் கூடுகின்ற ஒரு இடமாக. வேற எந்த இடத்துல அந்த மாதிரி கூடுவாங்க? அந்த மாதிரி ஒரு கூடுகின்ற இடம், வெறும் வழிபாட்டு முறைக்கு மாத்திரம் இல்லாமல் செய்வதற்காக அந்த ஐயம்பாளையங்கிற ஊரில், ஒரு சின்ன ஊர் தான், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன ஊரில் இந்த கோவில்கள் இருந்தாலும் அந்த கோவில்களை நம்ம வளர்க்கறதுக்காக அங்கே சென்று அந்த ஐயம்பாளையத்தில் அந்த கோவில் அடிக்கல் நாட்டி அங்கே ஒரு ஆண்டு சாதுர்மாசி விரதத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி அடைய வேண்டும். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பணியை பெற்றார். அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் 1954 89 வரை பீடத்திற்கு பொறுப்பேற்றவர். அவர் காலகட்டத்தில் சார் இந்தியா நம்முடைய சுதந்திரம் அந்த போராட்டம் வலுவடைந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சிங்கேரியிலே இருக்கிறார். ஆதிசங்கர் மாதிரி ஒரு திட்டம் பண்ணுறார். ஆதிசங்கர் இருந்த காலத்தில் என்ன, சமஸ்கிருதம் காமன் லாங்குவேஜ். இப்போ அந்த காமன் லாங்குவேஜ் குறைஞ்சிடுச்சு. அதனால ஹிந்தியையும் கத்துக்கணும்னு தன்னுடைய 30வது வயதுல ஹிந்தி மொழியை கத்துக்கிறார். தான் முதல்ல கத்துக்கிறார். ஆமா, ஹிந்தி கத்துக்கிட்டார். ஏன்னா ஹிந்தி ஒரு கர்நாடகாவில் சிங்கேரி எங்க அப்பவும் ஒன்றும் பெரிய வசதி உள்ள இடம் கிடையாது. அவர் அந்த இதழ்கள் எல்லாம், அந்த இந்தி இதழ்கள்லாம் வரவழைச்சு இந்தியை கற்க வேணும். ஏன்னா அவருக்கு 13 வயது வரை பெங்களூரில் இருந்தார் அவர் பள்ளி படிப்பில். அப்போ அவருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கலாம், கன்னடம் தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் பாடசாலைக்கு போய் இன்னும் சமஸ்கிருதம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். தெலுங்கு அவருடைய தாய்மொழி, ஆனால் தமிழ் கற்றுக்கொண்டார். ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஏன்னா இந்தியை வைத்து தான் நம்ம வந்து நாடு முழுவதும் பிரயாணம் செய்வோம். அப்படி நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டார். 1956 1956 முதல் யாத்திரையை மேற்கொள்கிறார். 1956 62 6 ஆண்டுகள் தென்னிந்தியா மட்டும், தென்னிந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிசங்கர் போல கிராமமாக, ஏன்னா நம்ம ஆங்கில ஆட்சியில், அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் தாக்கத்தில் நிறைய பாடசாலைகள் சிலெல்லாம் மூடப்பட்டிருக்கும், வழிபாட்டு முறைகளெல்லாம் சில இடத்துல தடைப்பட்டிருக்கும். அப்புறம் அவங்க மக்களுக்கே நம்ம ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சே. ஸோ அதிலிருந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடை அவர்கள் பின்பற்றும் மாதிரி கொண்டு வரணும். எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்திருக்கிறாங்களோ அவங்களாம் ஊக்குவித்து இன்னும் வளர்க்கணும், புதிய பாடசாலைகளை ஏற்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறாரு, புதிய கலைமடங்களை ஏற்படுத்துகிறார். இந்த சச்சிதானந்த சிவாபி நரசிம்ம சுவாமி பார்த்தோமே, அவர் காலகட்டத்திலேயே கொஞ்சம் கலைமடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய இடத்துல, பல இடங்களில், தமிழ்நாடுல, ஆந்திராவில், கர்நாடகாவில், இதெல்லாம் இந்த 6 ஆண்டுகளில் கலைமடங்களை ஏற்படுத்தி, பாடசாலைகளை ஏற்படுத்தி, பின்னால் வந்து சமஸ்கிருத மொழியை கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக கூட கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சுரசரஸ்வதி சபா அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி, வேதத்தை படிக்கிறவர்கள் பண்டிதர்களுக்கு வேத போஷக சபா என்று ஏற்படுத்தி, இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆல் இண்டியா லெவலில் பார்க்கணும், ஆதிசங்கர் போல பார்க்கணும். 3 முறை சார், 1964 to 68, 1976 to 78, அப்புறம் 81 to 83, இந்த 3 முறை இந்திய முழுவதும் அவர் ஒவ்வொரு கிராமமாக சேர்ந்திருக்கிறார். 1982 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பீகார் மாநிலத்திலும் மேற்கு வங்காளத்திலும் இருக்கும்பொழுது நான் அவருடைய முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. பார்த்துருக்கேன். சின்ன சின்ன கிராமங்களெல்லாம் கூட சென்று அவர்களெல்லாம் ஊக்குவித்து, நம்ம எங்கெங்கெல்லாம் கலைமடங்களை திறக்க முடியுமோ, கல்கத்தாவில் கிடையாது, டெல்லியில் கிடையாது, இந்த முக்கியமான மெட்ரோஸ் இங்கெல்லாம், சென்னையில் வந்து ஒன்று சின்னதாக இருந்தது, அது 4 இடங்களில் சென்னையில் ஏற்படுத்திட்டார். இந்த மாதிரி பல இடத்துல கிளைமடங்களை ஏற்படுத்தி, ஏன்னா இந்த சனாதன தர்மம் நீங்கள் சொன்னீங்களே, அந்த சனாதன தர்மத்துடைய அந்த எசன்ஸு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜனத்தொகை பெருகிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒரு சிங்கேரி ஊரில் உட்கார்ந்து கொண்டு அத்தனை பேர் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அங்கங்கே ஏற்படணுங்கிறதுக்காக நாடு முழுவதும் ஏற்படுத்தி அந்த நம்முடைய தேசிய ஒருமைப்பாடை எல்லாம், நம்ம ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து மன்னர்கள்லாம் பல மன்னர்கள் சிங்கேரி சாரதா பீடத்துக்கு ஆண்டுதோறும் வருவது உண்டு, அவர்கள் காணிக்கை கொடுப்பது உண்டு. அவர்களை எல்லாம் டெமோக்ரஸியை அக்செப்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆலோசனையை அவர்களுக்கு ஒரு குரு என்ற ஸ்தானத்தில் அவர்களுக்கு வழங்கி, நம்ம நாட்டுடைய ஒருங்கிணைப்பு இதில் சேர்ந்து இன்னொரு சிறப்பாக ஒன்று பண்ணுறாரு. ராஷ்டிரபதிக்கு, நம்முடைய ஜனாதிபதிக்கு ஒரு விருதை ஏற்படுத்துகிறார் சார். இந்திய கலாச்சாரத்தையும் ராஷ்டிரபதி மூலமாக தான் நம்ம விருதை வாங்குவது வழக்கம், ராஷ்டிரபதிக்கே ஏற்படுத்துகிறார். இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யார் வந்து ஊக்குவிக்கிறார்களோ அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன்லாம் ராஷ்டிர ரத்னா என்ற விருதை வழங்கிறார்கள். அது பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய சுவாமிகள் டாக்டர் சங்கர்தயா சர்மாவுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி அவர்கள் வந்து நாட்டுடைய ஒற்றுமைக்காக, நீங்கள் சொன்னது இன்னொரு முக்கியமாக, அவருடைய காலகட்டத்தில் ஆதிசங்கருக்கு பிறகு 4 பீடாதிபதிகள் சேர்ந்தது. இந்த கோவர்தன பீடம், இந்த காளிகா பீடம், அப்புறம் ஜோதிர் பீடம், சிங்கேரி சார், 4 சங்கராச்சாரிய சுவாமிகள் சேர்ந்தது முதன்முறையாக. தனித்தனியாக அவர் சந்தித்திருக்கலாம். 4 பேரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையோட ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது 1979 மே மாதம் 1ஆம் தேதி நடந்தது, சிங்கேரியில் நடந்தது. அப்பவும் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு, பல அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள், அந்த மாதிரி ஏற்படுத்துகிறார். இது மாதிரி அந்த ஆதிசங்கர் வழியில் நம்ம வந்ததை பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பாரதி தீர்த்த சுவாமிகளோடு நான் சென்னையில் அவர் வந்திருக்கும்போது நான் பாரதி தீர்த்த சுவாமிகளை வந்து நான் அவரை பார்த்து நான் பேசினேன். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது சார். சமீபத்தில் கூட நம்ம இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்தது, அதில் நம்ம இளைய பீடாதிபதி விதுசேகர சுவாமிகள் கலந்துக்கிட்டார். நீங்கள் இந்த தொடர்புன்னு நம்ம பார்க்கும்போது ஆதிசங்கரர் காலத்திலிருந்தே இந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் மட்டும் இல்லை, அறுபடை வீடுகளுக்கும் நம்ம சாரதா பீடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வந்திருக்கிறது.
அந்த காலகட்டத்தில் ஆதிசங்கரர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலே வந்து பூஜையெல்லாம் பண்ணி தன்னுடைய உடல் உபாதைகளுக்கு திருச்செந்தூர் முருகன் பெருமான பூஜை செய்து அவரை தரிசித்து அங்கே அந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஒரு பாடலையும் பாடி பூஜை பண்ணியிருக்கார். அதிலிருந்து அவருக்கு உடலெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதிலிருந்து அவர் முருகப்பெருமான் மேலே தீவிர பக்தி கொண்டவராக இருந்து செயல்பட்டு வந்தது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய விபூதி அந்த கோயிலை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு அற்புதமாக அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறாரு. அந்த 18-19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திலிருந்து இந்த குருமகா சன்னிதானம் எல்லாருமே வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் விஜயம் செய்து சுப்பிரமணியரை வந்து வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. கோவில்களினுடைய ரெக்கார்டுகளில் வந்து இந்த தகவல்களெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆதிசங்கருக்கு பிறகு இந்த 18-19ஆம் நூற்றாண்டுகளில் நிறைய நம்ம சன்னிதானங்கள் எல்லாருமே அங்கே போய் பார்த்ததை நம்ம அதில் குறிப்பாக நரசிம்ம பாரதி சுவாமிகள் பீரியடு, அப்புறம் வந்து அபிநவ வித்யாதீர்த்தர் சுவாமிகள், அவர் அபிநவ வித்யாதீர்த்தர்லாம் 3 முறை அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார், திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு. அப்புறம் பாரதி தீர்த்தர் சுவாமியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டு பூஜைகள் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு நம்ம சன்னிதானங்கள் அந்த சிருங்கேரி பீடத்திலேருந்து சன்னிதானங்கள் அங்கே கோயிலுக்கு போகும்போது கோயில் கருவறையில் போய் பூஜை பண்ணுறதுலேருந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து அத்தனை அந்த இதையும் வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து சிருங்கேரி மட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே அந்த கோயிலில் வந்து தொடர்ச்சியாக வருது. அபிஷேகம்னா 1-2 கிடையாது, அவ்வளோ இது பண்ணுறாங்க. உபதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இது பழங்களை வச்சுன அபிஷேகம், நிறைய அந்த மாதிரி இருக்குது. அது பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலையும் இடையில நம்ம இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் பார்ப்போம், இடையில வந்து ஆராதனையும் காட்டுவாங்க. இந்த உரிமைகள் அத்தனையும் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம குருமகா சன்னிதானங்களையும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை, அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளை வழிபட வந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த நம்ம குருமகா சன்னிதானம் நம்ம பாரத தீர்த்த சுவாமிகளில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் அவங்க வந்து இந்த பணிகளை எல்லாம் அவங்க வந்து செய்கிறார்கள். முருக வழிபாட்டுக்கு வருவர்களை எல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த அளவில் முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே இருந்து நம்ம வந்து மக்களுக்கும் சிருங்கேரி பீடத்திற்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்தளவு என்ன நினைக்கிறேன்னா, எப்படி நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திலிருந்து குருமகா சன்னிதானமெல்லாம் இந்த திருச்செந்தூருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்களோ, இதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் சிருங்கேரி சாரதா பீடத்தில் போய் வழிபடணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய விருப்பம். ஆமாம், அது அந்த மாதிரி ஒரு படைப்பு. அது வந்து இன்றைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிசங்கர் காலத்துலேருந்து ஏற்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு அந்த தொடர்பு. அதை தான் இப்போ அண்மையில் ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு அவர் சிறப்பித்து அங்கு வந்து மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கினதர். அந்த மாதிரி அது வந்து ஒரு கும்பாபிஷேகம் என்பது எல்லா தரப்பட்ட மக்களும் சேருகின்ற ஒரு இடம், ஒரு வைபவம். அப்போ வந்து அவர்களுடைய இறைபக்தியை நாம் வந்து இன்னும் வந்து ஏற்றுவதற்கு இந்த மாதிரி மகான்கள் வந்து அது ஒரு வித்தியாசங்கிறதான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மகான்கள் வந்து செய்வதற்கு அங்கிருந்த இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசி கூறி அவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினால் அந்த அவங்களுக்கு ஒரு ரீஜெனுவேஷன் சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், அந்த மாதிரி சிருங்கேரி பீட சன்னிதானங்கள் மகா சன்னிதானங்கள் ராமேஸ்வரம் கோயில்லையும் ராமநாத சுவாமி கோயில்லையும் போய் பூஜை பண்ணதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அங்கேயும் போய் பூஜைகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கோயில்கள் கூட சிருங்கேரி சாரதா பீடத்திற்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு பிணைப்பு இருக்கிறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அது தொடர்ந்து வரக்கூடியது. இதெல்லாம் அவர்கள் வந்து ஒரு தேசப்பணியாக பார்க்குறாங்க. இதெல்லாம் தேசப்பணினா இந்த மாதிரி ஒரு அதாவது அந்த மேடம் வந்து சொல்ல வந்தாங்க நடுவில் ஒரு பாயிண்ட். அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் வந்து தொழிற்சாலையில் வெறுமன ஆலயங்களுக்கெல்லாம் மட்டும் போகவில்லை, தொழிற்சாலைகள் நீங்கள் இருந்த தூர்தர்ஷனுக்கு சென்றிருக்கிறார்கள். டெல்லியில் தூர்தர்ஷனுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த ரூர்கேலா, பொக்கரா, ஸ்டீல் பிளான்ட் எல்லா இடத்துக்கும் சரி, இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்கக்கூடிய ICF தொழிற்சாலை, அவர் என்ன அங்கே இருக்கிற சொற்பொழிவுகள் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது பதிவாகி இருக்கிறது. அவர்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இது ஒரு தேசப்பணியாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஊதியம் உங்களுக்கு கிடைப்பது ஒரு பிரசாதம்,
ஊதியம் என்பது உங்களுக்கு ஒரு பிரசாதம். நீங்கள் ஒரு தேசப்பணி, இது நம்முடைய நாட்டுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்வதற்கும் ஒரு சுவாமிஜி சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அவர் வந்து இது தேசப்பணியாக பார்த்தேன்னா உங்களுக்கு அது ஒர்க்கு மாதிரி இருக்காது. இட் இஸ் அன் ஆஃபரிங் டு காட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அவர் அதுக்காக இந்த நாடு முழுவதும் 3 முறை செய்ததுக்கு வெறும் ஆலயங்களோ இல்லை தான் ஏற்படுத்திய மடங்களோ அதை தாண்டி தொழிற்சாலைகளுக்கும் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகத்தான பணி. பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் வந்து சொல்ல வந்தீங்க நீங்க, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு எல்லாம் புலம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் எல்லாமே. அதை பார்த்துட்டு மிகவும் வருத்தப்பட்டு மெயினா கோவில்கள், பாழடைந்த கோவில்கள் எல்லாம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு நல்ல பூஜைகள்லாம் அங்கே நடக்கணும், அங்குள்ள பண்டிதர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த பொறுப்பை வந்து சிங்கேரி சாரதா மடமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கோவில்களுடைய பணியில முழுமையாக அர்ப்பணித்தார்கள். நிரந்தரமாக வருமானம் வேண்டும், அதற்கு வேண்டிய வசதிகள் செய்து அந்த கோவில்களில் பூஜை நடக்கணும். அப்போதான் அந்த ஒரு கிராமத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அந்த கோவில்கள் மூலம் நடக்கணுங்கிறதுக்கு ஏற்பாடு. அதே மாதிரி பண்டிதர்களுக்கு, நிரந்தரம் படித்த பண்டிதர்களுக்கு வருமானம் வருவதற்கு வேண்டிய வசதிகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. இப்போ அண்மையில் சிங்கேரியில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலையில், நான் சொன்னேன் ஆரம்பித்த பாடசாலையில் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாடர்ன், ஏன்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அவங்க வந்து சில குடும்பத்தில் வந்து பொருளாதார வசதி இருக்காது, அதை ஊக்குவிதற்காக அதை செய்து இதெல்லாம் செய்து வருவது அந்த ஆதிசங்கர் காட்டிய வழியில் தேசபக்தி. அந்த தேசபக்தி தான் மேடம் ஆரம்பம் போது பக்தி என்றால் என்ன அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு தேசபக்தியை செய்வது தான். இதை வந்து நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் இளைஞர்களுக்கு சென்று நம்முடைய நாட்டை காப்பதற்கு இந்த மாதிரி துறவிகள், மகான்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அது ஆதிசங்கர் வழியில் அவர்கள் தேசத்திற்காக இருக்கிறார். அவர்கள் வெறும் ஒரு பூஜை செய்வது, அந்த சாஸ்திரங்கள் படிப்பது, வேத கல்வியை மட்டும் இல்லாமல் தேசத்திற்கு அவ்வப்போது அவர்கள் வேண்டிய நேரத்தில் சேவை செய்து, ஒரு வார்னு வச்சுங்க, ஒரு போராட்டம், அந்த நேரத்தில் வந்து அங்கிருந்து சாரதா பீடத்திலிருந்து எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அது உதவி செய்திருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அதனால் இந்த ஒரு நன்னாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நாம் நம்முடைய நாட்டிற்கு வழிகாட்டுகிறவர்கள் இந்த மகான்கள், அதுவும் குறிப்பாக ஆதிசங்கர் பரம்பரையில் வந்தவர்கள் என்பதை உணர வேண்டும், அதை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கலந்து கொண்ட டாக்டர் மாரியப்பன் அவர்களுக்கும் டாக்டர் சுபா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்யம் பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பரா